தமிழ் சமூகத்தின் சிக்கல்களுக்கு காரணம் என்னன்னா, நமக்கான உரிமையை பிறமொழியாளரும் சேர்ந்து அனுபவிக்கும் போது, உண்மையாகவே பட்டியலினத்தில் வாழக்கூடிய நம் சொந்த சகோதரர்கள் அரசின் எந்த சலுகைகளையும், எந்த அதிகாரத்தையும் பெற முடியாமல் வேளாண் குடிகளாக மட்டும்தான் இன்னும் இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. யாருமே ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்குள்ள அவங்களால கடந்து போக முடியல. ஏன்னா 50 விழுக்காடு பிறமொழியாளர் அந்த பட்டியலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு அவங்க நம்ம அதிகாரத்தை அவங்க ருசிக்கிறாங்க. இவங்க அந்த வேளாண் குடிகளாகவே இன்னும் பண்ணைகள்ல வேலை பார்க்கிறவங்களாவே இருக்கிறாங்க. மாட மாளிகைகளோ, பெரிய வீடுகளுக்கோ கூட இன்னும் அவங்க கடந்து போக இல்லை. இந்த 70 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் சமூக நீதி, சாதிய வேறுபாட்டை களைந்து விடு என்று பேசினல. அப்போ அதுக்கு என்ன சொல்லணும்? நாங்க சொல்ற விஷயம், சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக அந்த பொருளாதாரம் சார்ந்த பட்டியலீடு வரும்போதுதான், இப்ப இங்க எல்லாருக்குமே என்ன இருக்கா, நாங்க 3 கோடி பேர் இருக்கிறோம். எல்லா சாதியும் சொல்றது என்ன? நாங்கள் 3 கோடி பேர் இருக்கோம். நாங்க தான் அங்க பெருத்த சாதி. நாங்க என்ன வேணாலும் செய்வோங்கிறத மிதப்பு இருக்கிறது என்ன ஆகும்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த உடனே யார் எவ்வளவு இருக்காங்க அங்க ஒரு பட்டியல் வெளியே வரும்போது யார் அதிகப்படியா இருக்கு, அதற்கு தக்கன இடஒதுக்கீடு இப்ப ஒண்ணும் இல்ல. தேவேந்திர குல வேளாளர், பறையர் சமூகம், தேவர் சமூகம், கோனார் சமூகம், நாடார் சமூகம், வன்னியர் சமூகம், பிள்ளைமார் சமூகம், செட்டியார் சமூகம் எல்லாமே இருக்குது. குலாளர், பண்ணார் எல்லாம் இருக்கு. இவர்களில் யார் பெரும்பான்மைங்கிற ஒரு பெரிய போட்டிங்க நடக்கு. அப்ப உண்மையான பெரும்பான்மை எப்ப தெரியும்னா, இடஒதுக்கீட்டுல தெரியும். அந்த பெரும்பான்மை தெரிஞ்ச உடனே என்ன நடக்கும்னா, சரி அவர்கள் நம்மளை விட அதிகமா இருக்காங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பெரிய போட்டி நடக்கு. புதிய வரலாறுகளை நாங்க தோண்டி எடுக்கிறோம்னு ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப உண்மையாகவே தமிழ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதில் நம்ம மக்களுடைய பொருளாதாரம் மேம்படும். அவர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை கேட்கிறாங்க. சரி, பட்டியல் வெளியேற்றத்தின் மூலமாக வெளியே வந்தாலும் அவர்கள் எத்தனை விழுக்காடு இந்த மண்ணில் வாழ்கிறார்கள் என்பதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதெல்லாம் நடக்கும்போது நிச்சயமாக இந்த சமூகம் ஒரு மாற்று நிலைக்கு போகும். அதுல மாற்றுக்கிறது இல்ல.